தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருளுக்கான QR நிரப்பு நிலையங்களுக்கு வெளியான எச்சரிக்கை. இளம்பெண்ணின் நிர்வாண காணொலியை வைத்திருந்த 2 பல்கலை மாணவர்கள் கைது. போர் பதற்றம் நீடித்தால் உள்நாட்டு அபிவிருத்திகளுக்கு ஆபத்து, அமைச்சர் முன்னெச்சரிக்கை. ஈரானுக்கு பேரிடி, மத்திய கிழக்கிற்கு நகர்த்தப்படும் அமெரிக்க ஏவுகணை அமைப்பு. இந்திய கப்பல்களுக்கு ஈரான் கொடுத்த வாய்ப்பு, காரணத்தை வெளியிட்ட ஜெய்சங்கர். கனடாவில் பெண் கொலைகள் அதிகரிப்பு, 2026 இதுவரை 30 பேர் பலி. கனடாவில் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய 5 பேர் கைது. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். QR முறையில்லாமல் எரிபொருள் வழங்கும் நிரப்பு நிலையங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவிற்கும் QR முறையின் கீழ் வழங்கப்படும் அளவிற்கும் உள்ள வேறுபாட்டை ஆராய விசாரணைகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனிமேல் QR குறியீடு இல்லாமல் எந்த வாகனத்திற்கும் எரிபொருளை விநியோகிக்க அனுமதிக்கப்படாது என்றும் ராஜகருணா கூறியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை மூலம் பயணிகள் போக்குவரத்து எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்றும் விவசாய உபகரணங்களுக்கு தேவையான எரிபொருள் விநியோகிக்கப்படும் விதம் குறித்து ஆராய ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிலிருந்து தகவல்களை பெற்ற பிறகு எரிபொருள் விநியோகம் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் QR குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை என்றும் நிரப்பு நிலையங்கள் மற்றும் வலைத்தளங்களில் உள்ள அனைத்து சிக்கல்களும் தீர்க்கப்பட்டுள்ளன என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் மென்பொருள் பொறியியல் பீடம் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி கேட்கும் 2 மாணவர்கள் வாட்ஸ்அப் மூலம் தங்கள் நண்பர்களுக்கு இளம்பெண்ணின் நிர்வாண காணொலியை பரப்பியதுடன் அந்த காணொலியை தம்பசம் வைத்திருந்த நிலையில் நேற்று அம்பலாங்குடை திலகபுர பகுதியில் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துறையின் சைபர் குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த இளம்பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து உயர்கல்வி படிக்கும் 2 மாணவர்களும் சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டதாக சைபர் குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. அம்பலாங்குடை திலகபுரத்தை சேர்ந்த 21 வயதுடைய சந்தேக நபர்களில் ஒருவர் தனியார் பல்கலைக்கழகத்தில் மென்பொருள் பொறியியல் பட்டம் பயின்று வருகிறார். மற்றொரு சந்தேக நபர் அதே முகவரியில் வசிப்பவர் மற்றும் ஒரு குடும்பத்த நிறுவனத்தில் ஆட்டோமொபைல் படிப்பை படித்து வருகிறார் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். உலகளவில் போர் பதற்றம் இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் தொடருமாக இருந்தால் அது உள்நாட்டில் நாம் முன்னெடுக்கும் அபிவிருத்தி பணிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழ் மறுமலர்ச்சிக்கான பாதையாக யாழ் மாவட்டத்தில் 117.04 மில்லியன் ரூபாய் செலவில் காரிநகர் சுற்றுவட்ட வீதியின் புனரமைப்பு பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவிக்கையில், வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள சில நிர்வாக சிக்கல்கள் வெகு விரைவில் தீர்க்கப்படும். யாழ் மாவட்டத்தின் தீவு பகுதிகளில் இருந்து மக்கள் பெருமளவில் வெளியேறியுள்ளமையால் அப்பிரதேசங்கள் சோபை இழந்து காணப்படுகின்றன. நாம் தற்போது உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளை செய்வதால் அப்பகுதி மக்கள் மீண்டும் தமது சொந்த பிரதேசங்களில் வந்து குடியமரலாம். மேலும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் எரிபொருள் நெருக்கடி ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டே QR முறைமை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போர் பதற்றம் இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் தொடருமாக இருந்தால் அது உள்நாட்டில் நாம் முன்னெடுக்கும் அபிவிருத்தி பணிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். ஈரான் மீது நடத்தப்பட்டு வரும் போர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தாட் ஏவுகணை பாதுகாப்பின் அமைப்பின் சில பகுதிகளையும் பிற ராணுவ உபகரணங்களையும் அமெரிக்கா தென்கொரியாவில் இருந்து மத்திய கிழக்கிற்கு மாற்ற தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவில் அணு ஆயுதம் கொண்ட வடகொரியாவிற்கு எதிரான கூட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் பெரிய ராணுவ இருப்பு உள்ளது. அங்கு சுமார் 28,500 அமெரிக்க படையினரும் மேற்பரப்பிலிருந்து வானில் தாக்கும் பாதுகாப்பு அமைப்புகளும் பதியப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு
தாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை சுற்றி சென்ற வாகனங்கள் சியோங்ஜூ என்ற தென்கொரிய கிராமத்திற்கு வந்தபோது அமைதியான அந்த கிராமம் வடகொரியாவின் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் முக்கிய பாதுகாப்பு மையமாக மாறியது. இந்த அமைப்பு தென்கொரியாவை பியோங்யாங் ஏவுகணைகளில் இருந்து பாதுகாக்கும் வகையில் அமைக்கப்பட்டது. ஆனால் அதன் ரேடார் அமைப்பு தங்களின் பாதுகாப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் என சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்நிலையில் குறித்த ஆயுதங்களை மீள இடமாற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தென்கொரியாவின் பாதுகாப்பு அளிக்கும் உறுதிப்பாட்டில் சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங் அமெரிக்க ஆயுதங்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஈரானுடன் நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தைகள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல உதவியுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்திய கொடி ஏந்திய 2 எரிவாயு டேங்கர் கப்பல்கள் கடந்த சனிக்கிழமை ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்து சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் தற்போது அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறேன். அந்த பேச்சுவார்த்தைகள் சில நல்ல முடிவுகளை தந்துள்ளன என்று ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியாவின் வீடுகளில் பயன்படுத்தப்படும் திரவ பெட்ரோலிய வாயு தேவையின் சுமார் 60% இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த இறக்குமதிகளில் சுமார் 90% சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளில் இருந்து வருகிறது. இவ்வகை எரிவாயு பெரும்பாலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கப்பல்களில் கொண்டு வரப்படுகிறது. இந்தியாவில் 33 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சமையலுக்காக எல்பிஜி சிலிண்டர்களை நம்பி வாழ்கின்றன. இதற்கிடையில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சத்தால் இந்தியாவின் பல நகரங்களில் சமையல் எரிவாயு விற்பனை மையங்களின் முன்பு நீண்ட வரிசைகள் காணப்படுவதாக சமூக ஊடகங்களில் காணொலி பரவி வருகின்றன. சில உணவகங்கள் எரிவாயு பற்றாக்குறை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கனடாவின் 2026 ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் மட்டும் 30 பெண்கள் மற்றும் சிறுமிகள் வன்முறையான முறையில் கொல்லப்பட்டுள்ளனர். நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான கனடிய பெண்கொலை கண்காணிப்பகம் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. கடந்த 2025 ஆண்டில் மொத்தம் 147 பெண்கள் கொல்லப்பட்டனர். 2019க்கு பிறகு கடந்த ஆண்டு உயிரிழப்புகள் சற்றே குறைந்திருந்தாலும் 2020 ஆண்டு கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு பிறகு பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த கொலைகளில் பெரும்பாலானவை ஆண்களால், குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் அல்லது முன்னாள் துணைகளால் செய்யப்படுகின்றன. பெண்களுக்கு எதிரான இத்தகைய வெறுப்புணர்வை குறிக்க பெண்கொலை என்ற சொல்லை கனடிய குற்றவியல் சட்டத்தில் சேர்க்க மசோதா C-16 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இக்கொலைகளை முதல் நிலை கொலையாக கருதி கடும் தண்டனை வழங்க வழிவகை செய்யப்படுகிறது. கனடாவின் நயாகரா பிராந்தியத்தில் 1 மாத காலமாக நடைபெற்று வந்த சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விசாரணையில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நயாகரா காவல்துறை தெரிவித்துள்ளது. 2026 பிப்ரவரி மாதம் சந்தேகத்திற்குரிய ஒருவர் பிராந்தியம் முழுவதும் பயணித்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதை அவதானித்த நயாகரா குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியது. மார்ச் 10 அன்று மதியம் 3 மணியளவில் வாகனத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருந்த 2 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் சுமார் 78,000 கனடிய டாலர் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 160 கிராம் பென்டானில், 280 கிராம் மெத்தாம்பெட்டமைன், 137 கிராம் ஹொக்கைன், ஆக்சிஹோடோன் மாத்திரைகள் மற்றும் $8,000 ரொக்கப்பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளன. டோரோல்ட்டை சேர்ந்த பெலாலுதீன் ஹஹாபுதீன் ஜெனல்லே மெக்லியோட், நயாகரா பால்ஸை சேர்ந்த ஹை ஷேயர், ஷேன் கேத்தரின்ஸை சேர்ந்த ட்ரெவர் அவேரி மற்றும் டெர்ரிக் கிரே ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஹஹாபுதீன் மற்றும் ஷேர் ஆகியோர் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மற்ற மூவரும் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.